பரந்தாமா என்னை சோதனை செய்திடலாமோ துணையே வருவாய் பரந்தாமா மணியே மறையோ எனக்கு குந்த கணியே நல்ல மானேறுமான் புகழ் மணியே மறையோ எனக்கு குந்த கணியே போகா பாலஞ்சனை கார்க்கவாவா தாராய் புனிதாய் வரமளிக்கவாவா உந்தன் பொற்பாதம் சேவை தாராய் புனிதாய் வரமளிக்கவாவா ரதியோவென்று எவர்களும் பணிந்து போற்றும் எழில் பாதம் சதங்கை கொஞ்ச
துலங்க திரௌபதி வருகின்றேனே. அப்படியா அண்ணா, இச்சபையிலே விளங்கிவிட விளக்கம் இன்னார் இனியார் என்பது தெரிகிறதா? என்னன்னா ஆடவருக்கும் பெண்ணா பிறந்தவருக்கும் வித்தியாசம் நெறியல்லவா? அண்ணா, இச்சபையிலே வந்த பொழுது இன்னவர் இனியார் என்று நல்லது. அண்ணா, எங்களுடைய நாடு, என்னுடைய குலம் குருகுலம் பரம்பரைய சந்திர பரம்பரை. அந்த சந்திர பரம்பரையில உதித்தவர் பஞ்சவர் என்றால் ஐவரை குறிக்கும். அப்படி ஐவருக்குரிய தேவியா விளங்கி பாஞ்சாலி என்பது நான் தான். என்ன என்ன பாராட்டு பாரதி போல நிறுத்தனை வைக்கிறாங்க எல்லாம் உன்னால் தானாமா? ஒரு 4 வயசுக்கு முன்னாடி என் கண்ணுல தெம்பு என்ன எதுக்கு கொரோனா டைம்ல எங்கம்மா இருந்துச்சு? ஆண்டு எங்கம்மா கொடுத்தேன்? ஆண்டுல அதை நாங்க பட்ட அவசியம்மா, வீட்டுல சோறு இல்லாத துணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா நீ கோயிலுக்கு போய் ஒழிஞ்சுக்கிற எதுல கழி தெம்புட்டா வீட்டுல வீசி போட்டு கொதி கொடுப்போங்க.
கோயிலெல்லாம் இச்சு நிறைவேற்று இருப்பாங்க. அப்படியே ஆமா. அண்ணா ஓ, அழகுமறிந்த நாடு ஆமா. இந்திரா பிராசம் என சொல்லுகின்ற நாட்டை ஆ, சீரோடு சிறப்போடு மக்கள் மத்தியிலே ஆ, மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தார். சரி. உத்தமரா விளங்கி என் பதிகளா விளங்கிய பஞ்சவர் ஐவரும் ஆ, எங்களுடைய ஆட்சியுடைய அதிகாரம் அதிகாரம் வானத்திலே சந்திரன் பவனி வருகிறான். சந்திரனை குறை காணல. பண்ணலாம். எங்களுடைய ஆட்சியுடைய அதிகாரம் குறை காணவே முடியாது. மக்களுடைய செல்வாக்கு பெற்று மாமன்னராக ஆட்சிபுரத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்து வந்த உத்தமர். அப்படி நாங்கள் வாழ்ந்து வர நாளில் எங்களுடைய தாயாதி அத்திநகர் மாமன்னனா விளங்கிய சுயோதனன் எங்களுடைய தாயாதிகள் அன்னவரும் எங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று மனதிலே கருதி அத்திநகரிலே பழகினால் ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்தார்கள். காரணம் என்ன? அந்த மண்டபத்தினரை காண்பித்து பொழுதுபோக்கி எங்களுடைய வாழ்வெல்லாம் பறிக்க வேண்டும் என்று அவருடைய யோசனை. அந்த யோசனை பிரகாரம் எங்களை ஐவரையும் அத்திநகர் வர முடியாக செய்து அந்த மண்டபத்தின் அழகை காண்பித்து பொழுதுபோக்கி குடியர் வெறியர் கல்லர் ஆடுகின்ற ஆட்டம் தாய வாச்சகை ஆமா. அஸ்தாபுரத்து வேந்தனா விளங்கியவர் துரியனுடைய தாயம்மனா விளங்கிய ஜகுனியின் முறையால் சாந்தமே உருவாய்க்கொண்ட தர்மரை வசப்படுத்தினான். தர்மர் இசைந்தார். இசைந்த பொழுது நாடு நகரும் ஆணிச்சேனை பண்டு பண்டாரும் ரஜம் கஜம் திரகம் பதாதி அனத்தியமும் தாயபாத்திலே தோத்தார். தோத்த பொழுது தம்பிமார்களையும் தாயபாத்தியில் தோத்தார். அதன் பிறகு ஒரு பெண்ணாக பிறந்தவள் நான் ஐவருக்கு தேவியா விளங்கியவள். என்னையும் தாயபாத்தியில் தோத்து விட்டாரு. அண்ணா அரசனாக இருந்து அனைத்து அறிவுரையும் இழந்து தாயபாத்தில தோத்த பொழுது இதுதான் சமயம் என்று எண்ணினார் அஸ்தாபுரத்து மாமன்னர். அப்படி அவருடைய தம்பியா விளங்குகிற துச்சானம் விடுத்தார்கள். அத்தினாபுரம் 12,000 வீதி பிடித்த அத்திநகர் ஒரு வெறி பிடித்த நாய் எப்படி வீதியில் இழுத்து செல்வார்களோ அதுபோன்று என்னுடைய அழகு பாரத்தை பற்றி இழுத்து வந்தானே. அந்த நேரம் பெண்களை பெற்றவர், பெண்களோடு வாழ்ந்தவர், இந்த பெண்பாவை என்ன தவறு செய்தார்? ஏன் இப்படி இழுத்து செல்கிறீர்? ஒருவரும் வாய் திறந்தவரே கிடையாது. அதன் பிறகு என்னை இழுத்து வந்து மணிமா மேடையில் ஏற்றி குருப்பிரியெல்லாம் நிறைந்த சபை. அந்த சபையிலே தன்மானம் பிறர்மானம் என்று எண்ணாமல் பிடிக்கி என்னுடைய அங்கத்திற்கு ஆடையெல்லாம் கிளைந்தார்கள். இணைந்த பொழுது குலத்தினுடைய மூதாதி வருங்காலம் பழங்காலம் நிகழ்காலத்தை கண்டவர் 886 வயது பிடித்தவர் பாட்டனா விளங்கிய பீஸ்வர் இருந்தாரு. எழுந்து ஒரு வார்த்தை கேட்டவரே கிடையாது. ஏன் இந்த பெண்ணாவை கொண்டு வந்து இந்த தீயத்தையில ஏன் செய்கிறாய் என்று ஒருவரை வாய்த்திருந்து கேட்டவரே கிடையாது. நியாயத்தை கேட்டவர் இருவர். தெய்வத்துக்கு ஒப்பானவர் இருவர். விதுர மகாராஜனுடைய சின்ன மாமனார் அவர் இறந்த நியாயத்தை கேட்ட பொழுது அந்நவரையும் அவை விட்டு வெளியேற்றினார்கள். ஏற்றிய பொழுது 100 பேருக்கு இளையவர் அன்னவர் இழந்து இந்த தாயை கொண்டு வந்து இந்த ராஜசபையிலே இந்த அம்மனுடைய அங்கத்திற்கு ஆடையெல்லாம் கிளைகிறாய் தர்மமா நீதியா என்று அந்த அம்மனும் கதறுகிறாரே. செய்யாதீர்கள், எந்த உலகத்துக்கு அடைக்கும் ஏற்குமா என்று சொன்ன பொழுது என் மீது பழி சுமத்தினார்கள். அந்த பெண்ணுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இல்லாமல் விடுக்கி அவளுக்காக பரிந்துரை பேசுகிறாயே. அப்படி பழி சுமத்திய போது